ஹாய் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீதா ட்ரிபிள் கோ ஸ்டோரி சேனல். நான் உங்கள் ரீதா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, க்ளோசிங் டோர், மூடப்பட்ட அறையை பத்தி தான் பேச போறேன். இது மலேசியா கெடால நடந்த ஒரு உண்மையான கதை. இந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது கெடால நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்ட்டு. 2009 ஒரு ஃபேமிலி ஒரு வீடை வாடகைக்கு வாங்குறாங்க. அமீரோட ஒய்ஃப் ஷரீனா அண்ட் அவங்களோட மகள் இமான். இமான்ன்றது பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளை. ஸோ இவங்க 3 பேரும் அந்த ஒரு வீடை வாடகைக்கு வாங்கி தங்கி இருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்னா, அந்த வீடு சுத்தி காடுகளா இருக்கும். பின்னாடிலாம் காடா இருக்கும். அண்ட் பின்னாடி பாய்க்காத ஒரு கிணறு. அந்த கிணறுல தண்ணி இருக்காது. ஜஸ்ட் அந்த கிணறு சும்மா வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். வீடு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினால அந்த வீடு ரொம்ப வருஷமா யாரும் குடி வராத மாதிரி இருக்கும். யாரும் வாடகைக்கு இருக்காம தங்காத மாதிரி இருந்துச்சு அந்த வீடு. அந்த வீட்டுல கீழே பழைய பழைய சாமான்க, இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய மரம் ஒண்ணு. இந்த மாதிரி வீடு வாங்க உங்களுக்கு பிடிக்குமா? பயப்பட மாட்டீங்க. ஏன்னா சுத்தி காடு, கண்டிப்பா பயம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இவங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லை. அந்த வீடை வாடகைக்கு வாங்கிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு கதவு மட்டும் சாத்தி தான் இருக்கும். அந்த ஒரு கதவு பூட்டி தான் இருக்கும். அது யாராலையும் திறக்க முடியாது. ஏன் அந்த வீடை வித்தவங்க, அந்த வீடை வாடகை விட்டவங்க கேட்டப்போ, அந்த வீடை வாடகை விட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது பழைய சாமான்ல உள்ள ஒரு ரூம்பு, நீ அந்த ரூம்பை யாரோ திறக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல. ஸோ சரி, இது அவங்களோட ஜாமாவா இருக்கும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் இரவு என்னோட சட்டையில மைக் நிக்கல, அதனால தான் கையில பிடிச்சிக்கிட்டேன். என்ன நடக்குதுன்னா, இந்த இமான் சொன்னால இந்த பொம்பளை பிள்ளை இவ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏஞ்சி அவங்க அம்மாட்ட சொல்றா, அம்மா அந்த ரூம்ல யாரோ அழுந்துகிட்டு இருக்காங்கம்மா, அவங்க என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான். ஆனா அவங்க அம்மா அது பெருசா எடுத்துக்க கிடையாது. இது சின்ன பிள்ளையோட பிரம்மை, புது வீடு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அவளை அனுப்பிட்டாங்க. ஆனா கரெக்டா 2 மணிக்கு அந்த மூடப்பட்ட ரூம்ல இருந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. கதவு சத்தம் கேட்டோடனே அந்த ரூம்குள்ள யாரும் இல்லதான். ஆனா இவங்க எழிஞ்சு போய் பார்த்தப்ப அந்த இடத்துல சத்தமும் இல்லை, யாருமும் இல்லை. இவங்களுக்கு அந்த டோரை திறக்கவும் பயம். ஏன்னா அவசரம் சொல்லிட்டாருல, பழைய ஜாமான் திறக்காதீங்க சொல்லிட்டு தான் போனாரு. அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த டோரு கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த டோர்ல இருந்து சவுண்டே வரல. அவங்களுக்கு அந்த டைம் என்ன பண்றதுன்னே தெரியல. மாதிரி தொடர்ந்து 3 நாளா அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அமீர் என்ன பண்றாருன்னா, அவங்க அந்த டோரை திறக்க போறாரு. ஆனா அந்த டோர் பக்கத்துக்கு போனாலே ஒரு மாதிரி பயம், பதற்றம். கண்ணு அப்பப்போ அங்க போனா தப்பா நினைச்சுக்காதீங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் அங்கதான் இருக்கு. ஸோ அமீர் போறாரு. ஆனா அவரால் கதவை திறக்க முடியல. ஏன்னா அந்த பக்கம் போனாலே ஒரு மாதிரி பதற்றம், ஒரு மாதிரி பயம். அப்ப ஒரு நாள் அமீர் என்ன பண்றாருன்னா, அமீர் எழிஞ்சி அந்த ரூம் பக்கத்துல போய் தைரியமா நிக்கிறாரு. ஆனா அந்த பூட்டு தரையில இருக்கு. எப்படின்னா அந்த பூட்டு திறந்து இருக்கு. அதை யாரோ திறந்துருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல யாரும் அந்த பூட்டை எடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த பூட்டு திறந்திருக்கும், யார் திறந்திருப்பா? இந்த மாதிரி பல கேள்விகள் அமீருக்குள்ள இருந்துச்சு. அமீரும் என்ன பண்றாரு, உள்ள போய் பாக்குறாரு. ஆனா அவர் பார்த்த விஷயம் ரொம்ப மிரட்டலா இருந்துச்சு. அந்த ரூம்குள்ள அமீர் என்ன பார்த்தாருன்னா, செவுத்து ஃபுல்லா ரத்தம். அந்த ரூம்ல இருட்டுல ஒரு பொண்ணு வெள்ளை துணி போட்டு கீழே உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்துருக்கிற அந்த பொண்ணு மெதுவா அமீரை பார்த்து சொல்றா, நான் இங்கதான் இறந்து போனேன். என்னோட குரலை கேட்டவங்களோ பார்த்தவங்களோ இந்த கதவை சாத்த முடியாது அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, லாக் திறந்துட்டாங்க.
இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஈமான். ஈமான் தானே சொன்னேன், பேர் மறந்துட்டேங்க. அப்படிதானே சொன்னேன். அந்த பிள்ளை வந்துட்டு அந்த பேயோட குரலை கேட்டிருக்கு. அதனால தான் அந்த பூட்டை என்னமோ தானா தொறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களா எனக்கு தெரியல. ஸோ அந்த இமான் பிள்ளை கேட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டோருக்குள்ளே போனது தப்பு. ஓகேவா? அந்த குரல் இதுக்கப்புறம் இந்த டோரை சாத்த முடியாதுன்னு சொல்லுது. பூட்ட முடியாது. அவங்க கேட்டுட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களால பூட்டவும் முடியாது. அதை பார்த்து அமீர் மயங்கி விழறான். ஒரிஜினல் போய் பார்த்தா யாருக்கு பயம் வராது? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பயம் வரும். நானும் இது வரைக்கும் பேயை பார்த்தது கிடையாது. அதோட சவுண்ட்ஸை மட்டும் தான் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால என்னமோ நான் தைரியமாக இருட்டில் உட்காந்து வீடியோ செஞ்சிகிட்ருக்கேன். அமீர் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் ஷரீனா தானே சொன்னேன் ஒய்ஃப் பேர். அவங்களும் அவங்க மக இமானும் இவங்க 2 பேரும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அவருக்கு பேச்சு வரல. அவர் வந்து ஒரு மனநிலையில் இல்லை. அதுலேருந்து இன்னும் வெளியே ஆகலை. ஒரு நாள் ஃபுல்லாக அவர் பேசக்கூட இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே ஆயிட்டாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியானதுக்கு அப்புறமா ஒரு விசாரணையில் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. 1997 அந்த வீட்டில் ஒரு மாணவி இருந்தா. அந்த மாணவி கொலை செய்யப்பட்டு இறந்து போனான். ஒரு படிக்கிற பிள்ளை அந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டான். அந்த வீட்டில் 2 பேர். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அந்த வீட்டில் 2 பேர், ஐ மீன் ஒரு குடும்பமாக போகிறாங்க. 2 பேர் அந்த பெட்ரூமை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 பேரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. இது கொலையா இல்லை தற்கொலையான்றது யாருக்குமே தெரியலை. அன்னிலிருந்து அந்த அறையை மூடி தான் வச்சுருக்காங்க. அதை யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கறனால அப்பப்போ கண்ணாடி பார்த்துக்குவேன். பிகாஸ் கண்ணாடி முன்னாடி பேய் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பேய் கதையே பேசிகிட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இன்னும் அந்த அறை சாத்தி தான் இருக்குது. 16 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அந்த கதவு க்ளோஸில் தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் இது உண்மையான கதைன்னு சொல்லப்படுறாங்க. மலேசியா கெடால் உள்ள பகுதியில் அப்படி ஒரு இடம் இருக்கா? கெடால் உள்ளவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்ன க்ளோசிங் டோர், சாத்தப்பட்ட அறை, ஒரு மர்மமான கதை. இதுதான் ரீதா ட்ரிபிள் கோஸ்ட் ஸ்டோரி. உங்கள் நிஜ பயம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய வீடு சத்தமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா என் வீடே அப்படி தான். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இது உங்கள் ரீதா ட்ரிபிள் கோஸ்ட் ஸ்டோரி சேனல். நான் உங்கள் ரீதா விடைபெறுகிறேன்.